ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது வீடியோவில் உங்கள் பார்க்கல சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 16th நோட் ஃபில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த நோட்ஸ் வரும். நான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த நோட்ஸோட பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்படியே கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 16th நோட் கவுண்ட் உங்களுக்கு தெரியும். 1E and 2E and 3E and 4E and. ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறோம், இந்த கவுண்ட்ஸ்லாம் என்ன அப்படி நீங்கள் கற்றுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பாருங்கள், அதில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 1E and பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைட் லெஃப்ட் ஐஆட்டில் இருக்குது. ஸோ 2 times ஐஆட், அப்புறம் நெக்ஸ்ட்டு 1E and வந்து ஃப்ளோட் ஆம். ஸோ 1E. ஸோ ஸ்டிக்கிங் பேட்டர்ன் வந்து இந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த ரைட் லெஃப்ட் அதே இதுதான் ஃபாலோ பண்ணணுன்னு இல்லை. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ரைட் லெஃப்ட் வாசிக்கிறது நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் பார் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் 1E and மட்டும் பார்ப்போம். ஸோ 1E. ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது நம்ம போக போகிறோம். ஸோ 2E and இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டோட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ், ஃப்ளோர், ஸ்னார், பேஸ். ஸோ பேஸ். ஸோ 2E and 2E and உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணி பாருங்கள், நோட்ஸ் பார்த்துட்டு அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2E and 2E and. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு தேர்டு இது போவோம். ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சிம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கோஸ்ட் நோட் சொல்லுவாங்க. கோஸ்ட் நோட் பொறுத்தவரை நம்ம லைட்டாக சாஃப்டாக வாசிக்கணும். மற்ற நார்மல் நோட்ஸோட கோஸ்ட் நோட்ஸ் வந்து நம்ம சாஃப்டாக வாசிக்கணும். ஸோ தேர்டு 3E and அது எப்படி வருதுன்னா, ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஸ்னாரில் தான் இருக்குது. ஸோ 3E and 3E and 3E and. ஸோ அந்த தேர்டு கவுண்ட் மட்டும் தான். ஸோ அந்த 3 மட்டும் தான் நம்மளுக்கு ஹெவியாக இருக்க போது. மற்ற E and எல்லாமே நம்ம கோஸ்ட் நோட் இருக்கிறதுனால நம்ம சாஃப்டாக வாசிக்க போகிறோம். ஸோ ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், 3E and. ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 1E and 2E and 3E and. ஓகே, இப்போ திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். 1E and 2E and. நெக்ஸ்ட்டு 4E and சேம் தான். 4ஓட ஈயில் மட்டும் நம்ம ஐட்டம் போகிறோம், மற்ற எல்லாமே ஸ்னாரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோஸ்ட் நோட்டில் இருக்குது. ஸோ 4E and. ஸோ 4E and. ஓகே, இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 1E and 2E and 3E and 4E and. இது ஒரு லீனியர் ட்ரம் ஃபில் இது. ஏன்னா ஒரு ட்ரம் வாசிக்கும் போது மற்ற எந்த இதுவுமே நம்ம வாசிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐஆட் வாசிக்கும் போது தனியாக ஐஆட் மட்டும்தான் இருக்குது, அது கூட சேர்ந்து எதுவுமே இல்லை. ஃப்ளோட்டாம் வாசிக்கும் போது வெறும் ஃப்ளோட்டாம் மட்டும்தான் இருக்குது, அது கூட சேர்ந்து எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் லீனியர் ட்ரம் ஃபில். ஸோ ஒரு ட்ரம் வாசிக்கும் போது மற்ற ட்ரம் நம்ம எதுவுமே வாசிக்க மாட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒன்று இருக்க ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரை பண்ணுவோம். நல்லா ஸ்லோவாக வாசிங்கன்னா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்பீடாக எடுக்கலாம். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ அந்த ஃபில்லு. ஸோ ஃபில் கொஞ்சம் பெரிய ஃபில்லாக இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய ஃபில் வாசிக்கிற மாதிரி டைம் கிடைக்கும், இல்லாட்டி அந்த சாங்கே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பீட்டோட சேர்த்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது டாபிக் கூட பார்க்குறேன். ஓகே, பாய்.